ரொம்ப நாளாகவே ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். என்னென்னா, அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுறோம்ல. லைக் நம்ம கரியர் க்ரோத் சரியில்லை, ஃபினான்ஷியல் க்ரோத் இல்லை, ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ண முடியல நம்மளால். இன்னும் நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகலை, வயசாகிட்டு போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நைட் டைமில் தான் அதிகமாக இந்த யுவன் சாங்ஸ்லாம் கேட்டுட்டு ஓவர் திங்க் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி தான் நானும். ஸோ என்னென்னா, நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுறதால ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகுது. ஃபிசிக்கல் டேமேஜ் ஆகுறதால லைக் எப்படி சொல்கிறேன்னா, மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஒரு ஹார்மோன் ஒன்று ரிலீஸ் ஆகும். ஸோ அது தூக்கத்தை கெடுக்கும், தூக்கம் வராது, ஃபிசிக்கல் டேமேஜ் தரும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை யோசிச்சு என்ன ஆகுதுன்னா, அதிகமான ஃபிசிக்கல் டேமேஜ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆகும்போது ஒரு ப்ரெஷர் ஒன்று ஏற்படுது. அந்த ப்ரெஷர்னால அந்த ஃபிசிக்கல் டேமேஜ் லைக் சில பேருக்கு வந்து இந்த அதிகமாக இப்போலாம் வந்து கேன்சர் வரதை வந்து நான் பார்க்குறேன். நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, திடீர்னு சொல்கிறாங்க கேன்சர் வந்துச்சு, கேன்சர். ஸோ இது எதுக்கு ஒரு சைடுன்னு யோசிக்கும் போது அதிகமான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுறதாலையும் வந்து கேன்சர் வருது அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்னா ஓவர் திங்க் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணணுங்க. ஸோ ஸ்டாப் பண்ணால் தான் நம்ம நினச்சதை நம்ம பண்ண முடியும். கரியர் க்ரோத்தாக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் க்ரோத்தாக இருக்கட்டும், ஒரு லைஃப் ரொட்டீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ஃபாலோ பண்ண முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் நம்ம தலை இருக்கார்ல, எப்போவுமே என்ன சாங் கேட்போம், ஒரு நாளில் வாழ்க்கை என்று எங்கும் ஓடி போகாது. அந்த பாட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் இருக்குது. எல்லாருக்குமே அது மோஸ்ட்லி பிடிக்கும். ஸோ அதை நான் வந்து பாட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், யாரும் கலாய்க்காதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட். போர்க்களத்தில் பிறந்து விட்டோம், வந்தவை போனவை வருத்தமில்லை, காட்டினிலே வாழ்கின்றோம், முட்களில் வலியொன்று மரணமில்லை, இருட்டினிலே நீ நடக்கையிலே உன் நிழலும் உன்னை விட்டு விலகிவிடும், நீ மட்டும்தான் அந்த உலகத்திலே உனக்கு துணை என்று விளங்கிவிடும், தீயோடு போகும் வரையில் தீராது இந்த தனிமை, கரை வரும் நேரம் பார்த்து கப்பலில் காத்திருப்போம், நடப்பவை நாடகம் என்று நாமும் சேர்ந்து நடித்திருப்போமா, பல முகங்கள் வேண்டும் சரி மாற்றிக்கொள்வோமா, பல திருப்பம் தெரியும் அதில் திரும்பிக் கொள்வோமா, கதை முடியும் போக்கில் அதை முடித்துக் கொள்வோமா, அந்த கடவுளை கண்டால். சாரி காய்ஸ், லிரிக்ஸ்லாம் நான் பார்க்கல, ரேண்டமாக அப்படியே ஆன் த ஃப்ளோவில் பாடிட்டேன். ஸோ